ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், இதுக்கப்புறமா திருப்பதிக்கு தரிசனம் போகணும் அப்படின்ற பிளானில் இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. எல்லாருமே நீங்கள் நியூஸ் சேனலில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. நம்மளும் நேற்றுலேருந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்க அப்டேட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நேற்று நான் ஷேர் பண்ண வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எல்லா இடத்துலையுமே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த தடவை இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. பட் இதுக்கான ரெமெடிஸ் எடுத்திருந்தா மேபி 6 பேரோட உயிர் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட இது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேரும் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, ஆன்லைன்லேயே இதுக்கான டிக்கெட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நிறைய பேர் சிரமப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. மேபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல மிஸ்கம்யூனிகேஷன், அதாவது அவங்க எதுக்காக அந்த கேட்டை திறந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் எல்லாருமே அடிச்சு பிடிச்சி வந்தனால தான் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க ஈவினிங் டைம்லேயே டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா மேபி பொறுமையாக இருந்து எல்லாரும் டோக்கன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். லேட் ஆகுது, சப்போஸ் நமக்கு டோக்கன் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி எல்லாருமே முந்தி அடித்து போனனால இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு. இன்னுமுமே நிறைய பேர் எமர்ஜென்சியில் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. நேற்றுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணல அப்படின்னாலுமே நேற்று உங்களுக்கு நைட்டு 8 மணிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு கவுண்டர்லேயும் க்ரௌடு எப்படி இருக்குது, அங்கேயோட ஸ்டேட்டஸ் ஒரு சிலர் நமக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மீதி எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில டெலிகிராம் சோர்ஸஸ் வச்சு நம்ம உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். இன்றைக்கி காலையில் வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். நீங்களும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம், பட் பெரிய ஒரு இழப்பு. எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பில் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலிக்கு இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா நேற்று பிசிஆர் பண்ணது கூட நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருப்போம். நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. ஸோ கூட்ட நெரிசல் அப்படின்றது குழந்தைங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு, வயசானவங்களாலே முடியலன்னு போது குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. விஷ்ணு நிவாசத்துலேயும் இந்த இன்சிடெண்ட் நேற்று நடந்திருக்கு. ஸோ 8 கவுண்டரை அவங்க அமைச்சிருந்தாலுமே நேற்று காலையிலேருந்துமே பக்தர்கள் கூட்டம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங்லாம் எல்லா கவுண்டர்லேயுமே மேக்ஸிமம் க்ரௌட் அதிகமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருந்தா மேபி ஒரு சிலர் டோக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயே நிறைய பேர் டோக்கன்ஸ் கிடைக்காம கூட ரிட்டர்ன் ஆகியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கே 12ஆம் தேதி வரைக்கும் இருக்க டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு கவுண்டருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதோட அப்டேட்டும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நியூஸ்லேயுமே இது எல்லாமே அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு இருக்க க்ரௌடெல்லாம் டோக்கன் வாங்கினதுக்கப்புறமா கவுண்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் கம்ப்ளீட்டாக எல்லா டோக்கனும் ஃபில் ஆகி கவுண்டர் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஆந்திராவோட சிஎம்முமே சம்மந்தப்பட்ட இடத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இறந்தவங்களோட ஃபேமிலிக்கிட்டையும் பேசியிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்டான அப்டேட். திருமலாவில் இப்போ பார்த்திங்கன்னா ஹெவியான க்ரௌடு இருக்குது. கீழே எவ்வளோ பேர் இன்றைக்கி இருந்தாங்களோ அவங்க எல்லாமே திருமலையில் இருக்காங்க. டோக்கன் இல்லை அப்படின்னா நீங்கள் தர்ஷன் கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் நான் 13ஆம் தேதி வரலாமா என்ன அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பொங்கல் டைம் தான் தரிசனம் நம்ம என்ன அப்படின்னா அந்த டைமில் போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து பெருமாளை நினச்சிக்கோங்க. நார்மல் டேஸில் போங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சிச்சுவேஷன்ல எல்லாம் குழந்தைங்கள வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதுதான் என்னோட சஜஷன். இந்த சம்பவத்தில் 5 பெண்களும் ஒரு ஆணும் உயிரிழந்ததாக சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் அவங்கள பற்றி நீங்கள் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான மாவட்ட ஆட்சியரோட அலுவலக கட்டுப்பாட்டு எண்ணுமே கொடுத்துருக்காங்க. நம்ம காலையிலேயே ஷேர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறந்தவங்களோட குடும்பத்துக்கும் நிவாரணம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு காலையில் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன ஸ்லாட்டோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இன்றைக்கான அப்டேட்டாக இருக்குது.
ஸ்ரீவாரிமெட்டு கவுண்டரோட டோக்கன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுண்டர் வந்து க்ளோஸ்டு. ஸோ மீதி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் வர 13ஆம் தேதிக்கான டோக்கன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து 13ஆம் தேதி காலையில் கொடுக்குறாங்களா இல்லை 12ஆம் தேதியே கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. 13ஆம் தேதி ஏர்லி மார்னிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட் வரும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாமே 12ஆம் தேதியோட டிக்கெட் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகி கவுண்டர் வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு 13ஆம் தேதியோட டோக்கன் ஓப்பன் ஆனாதான் 1,20,000 டோக்கனும் 3 நாளைக்கான டோக்கன் வந்து கம்ப்ளீட்டாக நேற்று ஓப்பன் பண்ணி நைட்டு ஒரு 8 மணிக்கு மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா டோக்கனுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு திருமலாவில் இருக்க க்ரௌடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கின எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. 3 நாளைக்கான டோக்கன் வாங்கியிருந்தாலும் நமக்கு என்றைக்கு ஸ்லாட்டோ அன்றைக்கி தான் நம்ம தர்ஷன் போயிட்டு வந்து பார்க்க முடியும். அதுவும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து நேரடி சர்வ தரிசனம்லாம் கிடையாது. இன்றைக்கே வந்து நேரடி சர்வ தரிசனம்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு 20ஆம் தேதியிலேருந்து தான் நேரடி சர்வ தரிசனம், கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், மற்ற தரிசனங்கள் எல்லாமே இருக்கும். இந்த 10 நாளில் தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம தரிசனம் பார்க்க முடியாது. அதையும் நோட் பண்ணுங்கள். நீங்கள் பொங்கல் டைமில் ஊருக்கு போகிறீங்கன்னா அதை பாருங்கள். 19ஆம் தேதிக்கு மேலே கூட பிளான் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. இந்த 3 நாள் தான் ரொம்பவே கூட்டம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து 10ஆம் தேதியே சாமி தரிசனம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. 10, 11, 12 நாள் தான் 3 நாள் டோக்கன் மட்டும் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பட் இருந்தாலும் 13ஆம் தேதியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நேற்று 62,903 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் வந்து உங்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ இன்றைக்கி மட்டும்தான் நேரடி சர்வ தரிசனம், நாளைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கிடையாது. நாளையிலேருந்து எஸ்எஸ்டி டோக்கனும் 300 ரூபா தரிசனம், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருக்க 300 ரூபா தரிசனம், அதே மாதிரி ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன், டோனஸ்க்கான தர்ஷன். ஸோ இது மட்டும்தான் இருக்கும், மற்ற தரிசனங்கள் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில டவுட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிமே வந்து ஆன்லைனில் இந்த ஃப்ரீ தர்ஷன் டோக்கன்ஸ் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக தான். ஏன்னா இந்த மாதிரி வைகுண்ட துவார தரிசனம்லாம் முக்கியமான நாட்கள் தான். முன்னாடியே வந்து டோக்கன் வந்து ஆன்லைனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டிக்கெட் கிடைச்சவங்க மட்டும்தான் தரிசனம் போயிருப்பாங்க. ஸோ கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் போயிருக்கிறதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக டைமுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருந்தா, மேபி க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு நார்மலாக இருந்திருக்கலாம். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை, இந்த டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இருக்கிறோம், பயணித்து கொண்டு இருக்கிறோம், ஜனவரி 9ஆம் தேதி வந்து வந்துடுவோம், 8 மணிக்கு போயிடுவோம், எஸ்எஸ்டி டோக்கன் வாங்காமல் தர்ஷன் போகலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. இதே விஷயத்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம், வீடியோ பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டோக்கன் இல்லை அப்படின்னா தர்ஷன் பார்க்க முடியாது. உங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் இருக்க டோக்கன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன தான் போனீங்கனாலும் நாளைக்கு ஸ்வர்ண ரதம் இருக்குது, அதை பார்த்துட்டு மாட வீதிகளில் மற்ற கோவிலில் நீங்கள் தர்ஷன் பார்த்துட்டு போகலாம். திருமலைக்குள்ளே போய்ட்டு நம்ம தர்ஷன் பார்க்க முடியாது. கண்டிப்பாக டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபரும் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, இந்த மாதம் வந்து திருப்பதிக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், கடுமையான குளிர் இருக்குது, கம்பார்ட்மெண்ட்லாம் ஸ்க்ரீனில் எதுவுமே கிடையாது, ரொம்ப குளிரில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைனில் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்காது அப்படின்றது நிறைய பேரோட சஜஷனாக இருக்குது. காலையிலேயே ஒருத்தவங்க வந்து டோக்கன் வாங்கும்போது ஷேர் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்திரா மைதானத்தில் இருக்கோம், இப்போ ரஷ் வந்து எதுவுமே இல்லை, டோக்கன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நம்மளும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அதே போல் ஒரு சிலர் வந்து நாங்கள் இன்றைக்கி டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. பட் சேஃபாக வாங்கியிருந்தீங்கன்னா பெஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் வரவங்க வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. டோக்கன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வந்து பிளான் பண்ணிவிட்டு போங்க. இல்லை அப்படின்னா உங்களோட தர்ஷன் பிளானை போஸ்ட்போன் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. கண்டினியூவாக லீவ் இருக்குது, பொங்கல் டைம் லீவ் வருது, தர்ஷன் ஒருக்கா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக போங்க. டோக்கன் கிடைக்குமா கிடைக்காதா, க்ரௌடு எப்படி இருக்குது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலாம் 8 கவுண்டர் இருந்ததுலேயே இந்த அளவுக்கு இருக்குது, இதுக்கப்புறம் 3 கவுண்டர்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த இறந்தவங்க அதே மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கான என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன நடக்க போகுது என்ன அப்படின்னு தெரியும்.
அப்டேட் தெரியாமல் யாரும் போயிட்டு கஷ்டப்படாதீங்க. திருமலாவில் போனாலுமே ரூம் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து உங்களோட தர்ஷன் பிளான் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வைகுண்ட துவார தரிசனம் ரொம்ப முக்கியமான நாட்கள் எல்லாம் தர்ஷன் போகிற பிளான் இருக்குன்னா ஆன்லைனில் முடிஞ்ச வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்னொரு நாள் தர்ஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட்டுங்க. ரொம்ப சோகமான ஒரு விஷயந்தான். ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நீங்களும் அங்கே இருந்திருந்தீங்க, உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.